ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? இதில் இருக்கிற எமோஷனல் சீன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும்னு கனெக்ட் ஆகும். ஒரு குலதெய்வ கோவில் நிறைய இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது. நல்ல ஒரு பழைய காலத்துல எல்லாம் சாமி படம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு. தரமான ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். தனுஷ் ஒரு டைரக்டராகவும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டராக நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சாரிங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். மியூசிக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வருவாங்க, அப்படியே மெய் செலுத்துறோம். யார் பார்த்தாலும் வந்து அப்படி இருக்கும். பின்னி பெடலுங்க. இந்த ரீல்ஸோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் மட்டும் தனியாக எடுத்து தெரிஞ்சிடும். அவ்வளோ ஆத்மார்த்தமாக போடுறாரு மியூசிக். சோல்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சீனோட பிக்சரைசேஷன், விஷுவலு, மியூசிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்காகவே படம் பார்க்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கு. ரொம்ப நல்ல படம். அருண் விஜய் சூப்பர் ஆக்டிங். அவர் தான் வந்து ஆண்டகனிஸ்ட். இதில் படம் நல்லா அப்படி காமெடி படம், சீரிஸ் பண்ணுவோம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் வந்து அது லாஸு. ஏன்னா படம் பார்க்காம யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக படம் ஒர்த்து. இந்த வருஷம் இது கண்டிப்பாக ஹிட்டான படம் இது. தனுஷோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், நித்யா மேனன் அவங்களோட காம்போ எப்படி திருச்சி ட்ராவலம்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி காம்போ நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. டான்ஸ், ஃபைட் சீன்ஸ், அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அவரோட நடிப்பை பற்றி சொல்லவே வேணாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸோட இன்டர்வல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா இருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸ், இன்டர்வல் அங்கே நல்லா நின்று பேசுது. எண்டிங்கை விட எனக்கு இன்டர்வல் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இருக்கு. பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமையல் சூப்பராக பண்ணிருக்காரு தனுஷ் சார். மெசேஜ் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. பொறுமை எந்த சூழ்நிலையிலுமே நம்ம அந்த பொறுமையை காப்பாற்றணும்னு அந்த மெசேஜ் சொல்லிருக்காரு. அருண் விஜய் யூஷுவல் நல்லா பண்ணிருக்காரு. அந்த ஒரு மாதிரி ஈவில் கேரக்டரை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருக்காங்க. சத்யராஜ் யூஷுவல் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் மியூசிக் எடுத்தவரையும் ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட்டிருக்காரு. தனுஷ் டைரக்ட் பண்ணணும். இந்த மாதிரி படம் நிறைய டைரக்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தனுஷ் சார் சூப்பராக இருந்துச்சு படம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். பிஜிஎம் அதுதான் ஜிவி பிரகாஷ் யூஷுவல் நல்லா போட்டிருக்காரு. அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரிலேட்டிவ்ஸோடு வந்து பார்க்கலாம். கூட்டமாக வாங்க, ஜாலியாக போங்க. ஒரு மாதிரி எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. அழகு வச்சிட்டாங்க. இருந்தாலுமே நல்ல படம். நல்ல குட் ஃபீல் படம். இட்லி கடை படம் ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எந்த ட்ராகும் இல்லாமல், எந்த லேகும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்குது. அண்ட் நேட்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கனால வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த கமர்ஷியலைசேஷனில் நிறைய பேருக்கு வில்லேஜ்னா என்னென்னு தெரியாது. அவங்களுக்குலாம் இது வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அண்ட் எல்லாருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது படத்தில். எல்லா ஆக்டரும் தேவ் கிவன் தேர் பெஸ்ட். சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த மாதிரி எல்லாமே வந்து தேவ் கிவன் தேர் பெஸ்ட். ஸோ படம் டெஃபினட்டாக ஹியூஜ் ஹிட் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தனுஷ் கேரியர். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. சத்யராஜ் ஆஸ் யூஷுவல் ஹி ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணக்கூடிய ஆளுங்க தான். எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் டன் ரியலி வெல். சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டோரியோட பிஜிஎம் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா போகுது. எண்டிங் வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஒரு ட்ராக் ஆகிறதோ இல்லை வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கு, புரியலை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டோரி டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன் ஹஸ் கம் அப் ரியலி வெல். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. தட் இஸ் இந்த படத்துக்கு இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நல்லா இருக்கு.